மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்சியில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அந்த மெஷின் செலெக்ஷனில் அடுத்த டைப் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்து வந்து ஸ்லைடில் பார்க்குறீங்க, 2 மிஷினோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மிஷின் 1க்கு மிஷின் 2 கண்டுபிடிக்க போகிறோம். எது கம்மியோ அதை நம்ம வாங்குற மாதிரி பார்த்தோம். அது போக என்னது இல்லைன்னா பிரேக் ஈவன் குவான்டிட்டி கேட்பாங்க. பிரேக் ஈவன் குவான்டிட்டியை பயன்படுத்தி பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பயன்படுத்தி எப்படி ப்ராடக்ட் எந்த மிஷினை செல் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூட்டியில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் மெத்தடில் இப்போ வந்து இது வந்து போன வருஷம் கேட்ட ப்ராப்ளம். 2 மிஷின் கொடுத்துருக்காங்க. செமி ஆட்டோமேட்டிக் டார்க்லேத் காஸ்ட் ₹80,000 and it produces 16 pieces per hour and its operator receives ₹20 per hour. An engine lathe which costs ₹32,000 produces 10 pieces per hour and its operator receives ₹250 per hour. Calculate the minimum number of pieces which makes டார்க் லேத் மோர் எக்கனாமிக்கல். என்ன கொடுத்தது? 2 மெஷின் கொடுத்தோம். ஒன்று செமி ஆட்டோமேட்டிக் டார்க் லேத் கொடுத்தது, இன்னொன்று என்ஜின் லேத். செமி ஆட்டோமேட்டிக் டார்க் லேத்தோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 80,000. அதில் வந்து 1 மணி நேரத்துக்கு 16 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்ரேட்டர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு ₹2. என்ஜின் லேத்தில் வந்து அதுக்குரிய ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ₹32,000. அதில் வந்து 1 மணி நேரத்துக்கு 10 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வந்து 1 மணி நேரத்துக்கு ₹2.50. இப்போ என்ன கீழே கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, கால்குலேட் தி மினிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் விச் மேக்ஸ் டார்க் லேத் மோர் எக்கனாமிக். எந்த குவான்டிட்டி எந்த ஒரு மினிமம் குவான்டிட்டி தயார் பண்ணால் டார்க் லேத்தில் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கும், டார்க் லேத்தை பண்ணுறதுக்கு சிக்கனமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுக்கணும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் கொடுக்கணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வேரியபிள் காஸ்ட் கொடுக்கும்போது லேபரோட காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் தான், பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. 16 பீசஸ். இது வேரியபிள் காஸ்ட் வந்து 16 பீசஸ் ₹16 பீசஸ் ₹2 பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து எப்படியுமே ருபீஸ் பெர் பீஸ்ன்னு கொடுக்கும். ஓகே, அதேமாதிரி இங்கே இன்ஜின் லேத்துக்கு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10 பீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 1 மணி நேரத்துக்கு லேபர் ஹவர். இது வந்து வேரியபிள் காஸ்ட்டு பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இது பீஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எவ்வளோ மினிமம் தயார் பண்ணால் நம்ம டார்க் லேத்தில் வந்து சிக்கனமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் லேத்துக்கு டார்க் லேத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வேரியபிள் காஸ்ட் வந்து ₹2 பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. நான் இதை தான் சொல்லியிருக்கேன், ₹2 பெர் ஹவருங்கிறத 2 பெர் பீஸாக மாற்றணும். ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை பீஸு பெர் ஹவர்னு இருக்குல்ல, அப்போ 1 ஹவருக்கு எத்தனை பீஸு அப்படின்னா 1/16 பீசஸ். அதனால் 2 × 1/16 அல்ல 2/16 ரைட் தான். ஸோ அந்த 16ஆல் டிவைட் பண்ணிட்டா வேரியபிள் காஸ்ட் வந்து பீஸ் பெர் பீசஸ்ன்னு ஆயிரும். அடுத்து அடுத்த இன்ஜின் லேத்துக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 10. அப்போ என்னது? 10ஆல் டிவைட் பண்ணால் போதும். 250/10 பெர் பீஸ் ஆயிரும். 250/10ன்னு போட்டிங்கன்னா அது என்ன ருபீஸ் பெர் பீஸ் ஆயிரும். ஸோ எப்பயுமே வேரியபிள் காஸ்ட்டு நல்லா வச்சு, வேரியபிள் காஸ்ட்டு ருபீஸ் பெர் பீஸில் இருக்கணும், ஹவரில் இருக்கக்கூடாது. ஸோ ஹவரில் இருந்துச்சுன்னா எத்தனை 1 ஹவருக்கு எத்தனை பீஸோ அதால் டிவைட் பண்ணிட்டுன்னா மாறும். ஸோ நமக்கு இப்போ வேரியபிள் காஸ்ட் இருக்குது, ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட்டு ஃபார்முலா தெரியும். டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் என்னது? எஸ். இப்போ ஆக்சுவலாக என்ன செய்யும்? எத்தனை பீஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நேரம் குவான்டிட்டி போயிடலாம். F1 - F2 நீங்கள் வச்சு F1 - F2 V2 - V1. F1 - F2 V2 - இது F1 அல்லது FA. இது வந்து ஆட்டோமேட்டிக் லேத்து, இது இன்ஜின் லேத். இது வேரியபிள் காஸ்ட். இன்ஜின் லேத்தோட வேரியபிள் காஸ்ட்டு, ஆட்டோமேட்டிக் லேத்தோட வேரியபிள் காஸ்ட். ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆட்டோமேட்டிக், அதாவது டார்க் லேத்தோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 80,000. இன்ஜின் லேத்தோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இது வந்து 2.5ங்கிறது இன்ஜின் லேத்தில் 1 ஹவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேரியபிள் காஸ்ட் வந்து 2.5. ஸோ 10 பீசஸ் அப்படின்னால 2.5/10. இதில் வந்து ₹2 கொடுக்கும் 1 மணி நேரத்துக்கு. ஸோ 16 பீசஸ். அப்போ 2/2/16 போட்டோம்னா என்னது? 3,84,000 பீசஸ் வரும். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மினிமம் எவ்வளவு தயாரித்தா டார்க் லேத்தில் தயார் பண்ணலாம்? அப்போ 3,84,000 பீசஸ் அல்லது அதுக்கு அதிகமாக தயார் பண்ணால் டார்க் லேத்தில் வந்து சிக்கனமாக இருக்கும். இதுக்கு கீழே வந்து நம்ம உற்பத்தி பண்ணோம்னா டார்க் லேத்தில் பண்ணால் அது வந்து எக்ஸஸ் செலவு வந்து அதிகமாக. இதுதான் கொஸ்டின். ஸோ இது போன வருஷம் கேட்டுக்கிற கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டு. அதை வச்சு நம்ம குவான்டிட்டி கண்டுபிடிக்கும்.
இந்த குவான்டிட்டி மட்டும் தான் கண்டுபிடிப்பாரு. குவான்டிட்டியை வச்சு என்ன எழுத போகிறேன், இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா டார்கெட் லென்த்தில் சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம எழுத போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் காஸ்ட் கம்பேரிசன் மெத்தடில் எப்படி மிஷினை செலக்ட் பண்ணுறது. இப்போ ப்ராசஸ் காஸ்ட் கம்பேரிசனை 2 மிஷின் கொடுப்பாங்க. 2 மிஷினுக்கும் ப்ராசஸிங் காஸ்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மிஷினில் ப்ராசஸிங் காஸ்ட்டு, அல்ல ஏங்கிற மிஷினோட ப்ராசஸிங் காஸ்ட்டு, பிங்கிற மிஷினோட ப்ராசஸிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். எதில் ப்ராசஸிங் காஸ்ட் வந்து கம்மியாக வருதோ, ஒரு யூனிட்டை ஒரு ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த மெத்தடில் பண்ணால் கம்மியாக வருதோ அந்த மெத்தடை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா, டிஏ கொடுப்பாங்க, டூல் காஸ்ட். ஏ மெத்தடில் டூல் காஸ்ட் எவ்வளோ, பி மெத்தடில் டூல் காஸ்ட் எவ்வளோ. அடுத்து ப்ராசஸிங் காஸ்ட்டு, ஒரு யூனிட்டுக்கு ப்ராசஸிங் காஸ்ட்டு ஏ யூனிட்ல எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்குரிய ப்ராசஸிங் காஸ்ட்டு பி யூனிட்ல எவ்வளோ. அடுத்து ஒரு யூனிட்டை உருவாக்குறதுக்கு டோட்டல் யூனிட் காஸ்ட் எவ்வளோ. ஒரு ப்ராடக்டை ஏங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணால் எவ்வளோ காஸ்ட்டு, அல்ல பிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணால் எவ்வளோ காஸ்ட். இப்போ நம்ம என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த என்எஃப் அப்படிங்கிறது ஒரு செட்டப்பில் எடுக்கக்கூடிய அல்ல ஒரு சிங்கிள் ரன்ல எடுக்கக்கூடிய ப்ராடக்டோட எண்ணிக்கை. இந்த கியூங்கிறது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு வச்சுக்கோ. அதாவது ஏங்கிற மெத்தட்லையும் பிங்கிற மெத்தட்லையும் ப்ராசஸிங் காஸ்ட் ஈக்குவலாக இருக்கும்போது, ஏங்கிற மெத்தட்லையும் பிங்கிற மெத்தட்லையும் ப்ராசஸிங் காஸ்ட் அதாவது ஈக்குவலாக இருக்கும்போது உள்ள குவான்டிட்டி வந்து இந்த பிரேக் டவுன் குவான்டிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்று இதில் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா மினிமம் குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க, அல்லது ஏங்கிற மிஷின் யூஸ் பண்ணி எவ்வளோ காஸ்ட் செலவாகும், டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, அல்லது பிங்கிற மிஷின் யூஸ் பண்ணால் டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. 3 கொஸ்டின் தான் கேட்கலாம். இல்லை, ஒன்று எவ்வளோ குவான்டிட்டி மினிமம் தயார் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க, அல்லது யூனிட் காஸ்ட், ஒரு யூனிட்டுக்குரிய காஸ்ட் ஏங்கிற மெத்தடில் எவ்வளவு, ஒரு யூனிட்டுக்குரிய டோட்டல் காஸ்ட் பிங்கிற மெத்தடில் என்னன்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு டிஏ பிஏ சிஏ, இங்கே டிபி பிபி சிபி. இப்போ கியூனா டிஏ மைனஸ் டிபி, டிஏ மைனஸ் இது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, டிஏ மைனஸ் டிபி. அடுத்து இது வேரியபிள் காஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, பிஏ மைனஸ் பிபி அல்லது பிபி மைனஸ் பி, எது பெருசாக போட்டுக்கோ. ஸோ இதில் போட்டால் கியூ கிடச்சிடும். அடுத்து சிஏ கண்டுபிடிக்கிறது எனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இருக்குல்ல இதில் போட்டு டோட்டல் யூனிட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட்டு. டோட்டல் யூனிட் காஸ்ட்னா ஒரு யூனிட்டோட காஸ்ட்டு எத்தனை யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்குரிய காஸ்ட்டுங்கிறது சிஏ, இது மொத்த எண்ணிக்கை. அடுத்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னா டிஏன்னு வச்சு கூட சொல்லியிருக்கேன். வேரியபிள் காஸ்ட்னா என்டி இன்ட்டு பிஏ. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சிஏ வேணும்னா சிஏங்கிறது ஒரு காஸ்ட், ஒரு யூனிட்டுக்குரிய காஸ்ட். அப்போ அது அப்படியே கீழே வந்துடலாமா, இந்த என்டிஏ மட்டும் கீழே வந்துருப்பீங்க. சிஏ ஈக்குவல் டு டிஏ ப்ளஸ் பிஏ இன்ட்டு என்டி பை என்டி. இது வந்து ஏங்கிற மெத்தடை பயன்படுத்தினா யூனிட் காஸ்ட் எவ்வளோ. இப்போ இதேமாதிரி பிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணால் யூனிட் காஸ்ட் என்ன, டிபி பிபி என்டி பை என்டின்னு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு இந்த இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ஏர்கிராஃப்ட் ஃப்ளாப் நோஸ் ரிப் கேன் பி ப்ரொடியூஸ்ட் எய்தர் பை ஹைட்ரோப்ரஸ் ஆர் பை ஸ்டீல் ராட் டை. 2 மெத்தடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன செய்யலாம், ஹைட்ரோப்ரஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது ஸ்டீல் ராட் டையை யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்டி, அப்படியே இந்த டேட்டாஸ் என்னது டிஏ டிபி, அடுத்து பிஏ பிபி என்டி. ஸோ பாருங்க, பிஏ பிபி டிஏ டிபி அடுத்து என்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த இருக்குது என்டி பிஏ பிபி டிஏ டிபி. ஸோ குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அட் பிரேக் இவன் பாயிண்ட் கேட்டிருக்கேன். அப்போ டிஏ மைனஸ் டிபி பை பிபி மைனஸ் பிஏ, டிஏ மைனஸ் டிபி பை பிபி மைனஸ் பிஏ. அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இருக்கா டிஏ மைனஸ் டிபி பை பிபி மைனஸ் பிஏ. இதில் இங்கே கொடுத்துருக்காங்க அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து 760 பீசஸ். ஓகே, அடுத்து 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, யூனிட் காஸ்ட் ஏங்கிற மெத்தடில் யூனிட் காஸ்ட் எவ்வளோ, ஏங்கிற மெத்தடில் யூனிட் காஸ்ட் எவ்வளோ, பிங்கிற மெத்தடில் யூனிட் காஸ்ட். ஸோ ஏங்கிற மெத்தடில் இந்த என்ன போடும், இந்த இடத்துல டிஏ பிஏ என்டி பை என்டின்னு வரும், அவ்வளோதான். டிஏ ப்ளஸ் பிஏ இன்ட்டு என்டி. டிஏ 3 கொடுத்துருக்காங்க, பிஏ கொடுத்துருக்காங்க, என்டி 500. ஸோ 21 பாயிண்ட், இது வந்து ரூபா. அதேமாதிரி இது பிங்கிற மெத்தடில் எவ்வளோ யூனிட் காஸ்ட். ஸோ இப்போ ஏங்கிற மெத்தடை செலக்ட் பண்ணுறதா பிங்கிற மெத்தடை செலக்ட் பண்ணுறதா அப்படின்னா இந்த 2ல் எது கம்மியாக இருக்குது. ஸோ பிங்கிற மெத்தடில் வந்து காஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குரிய யூனிட் காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பிங்கிற மெத்தடை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், உற்பத்தியை வந்து நடத்தலாம். ஓகே,
இது ஒரு மெத்தட். இது வந்து ப்ராசஸ் காஸ்ட் கம்பேரிசன், ப்ராசஸ் காஸ்ட் கம்பேரிசன். நேற்று பார்த்தது வந்து பிரேக் ஈவன் அனலைஸில் மெத்தட்னு சொல்லலாம், அல்லது ப்ரொடக்ஷன் காஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்பேரிசன். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்பேரிசனில் மொத்தம் ஒரு 5 டேட்டா கொடுப்பாங்க. என்னென்ன கொடுப்பாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்குரிய டைம் என்ன, அடுத்து ஓவர் ஹெட் காஸ்ட் என்ன, செட்டப் டைம் என்ன, செட்டப் ரேட் என்ன, லேபர் காஸ்ட் என்ன. ஸோ ஃபஸ்ட் மிஷினுக்கு பூரா ஸ்மாலில் வச்சுக்கோ, செகண்ட் மிஷினுக்கு பூரா கேபிட்டல் வச்சுக்கோ. ஸோ என்னென்ன கொடுப்பாங்க, டைம், ஒரு பீஸுக்குரிய டைம் ரைட்டாக மினிட்ல கொடுப்பாங்க. மினிட்ல கொடுக்குறது வந்து மினிட்ல கொடுப்பாங்க. ஒரு பீஸுக்குரிய ஓவர் ஹெட் காஸ்ட், ஒரு ஹவருக்கு காஸ்ட் எவ்வளோ, அடுத்து ஒரு ஹவருக்கு செட்டப் டைம் எவ்வளோ, ஒரு செட்டப்புக்கு அல்லது செட்டப் டைம் எவ்வளோ ஹவரில் கொடுப்பாங்க. அடுத்து செட்டப் ரேட், 1 ஹவரில் செட்டப் ரேட் எவ்வளோ, லேபர் காஸ்ட். ஸோ சின்ன மிஷின், ஒரு மிஷினுக்கு பூரா ஸ்மால் எல், ஸ்மால் ஓ, ஸ்மால் எஸ் வச்சுக்கோ. செகண்ட் மிஷின் வந்து கேபிட்டல் டி, கேபிட்டல் ஓ, கேபிட்டல் எஸ், கேபிட்டல் எஸ்ஆர், கேபிட்டல் என் வச்சுக்கோ. இப்போ இதே மாதிரி தான் அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி. இப்போ என்ன கேட்பாங்கன்னா குவான்டிட்டி, மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ தயார் பண்ணால் இந்த மிஷினை செல் பண்ணலாம். அப்போ மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா இதான் எஸ்எஸ்ஆர். அந்த ஃபார்முலா வந்து எஸ்எஸ்ஆர் மைனஸ் கேபிட்டல் எஸ்எஸ்ஆர் மைனஸ் ஸ்மால் எஸ்எஸ்ஆர் பை டி இன்ட்டு எல் பிளஸ் ஓ. இந்த பார் இருக்கா, இந்த ஃபார்முலா தான் எஸ்எஸ்ஆர் மைனஸ் ஸ்மால் எஸ்எஸ்ஆர் டி இன்ட்டு எல் பிளஸ் ஓ, கேபிட்டல் டி இன்ட்டு எல் பிளஸ் ஓ. இந்த 60 எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, நம்ம டைம் வந்து மினிட்ல கொடுத்துருக்காங்க, அதை வந்து அவருக்கு மாற்றுறதுக்காக இந்த 60ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ 60 இன்ட்டு எஸ்எஸ்ஆர் மைனஸ் எஸ்எஸ்ஆர் பை டி இன்ட்டு எல் பிளஸ் ஓ மைனஸ் டி இன்ட்டு எல் பிளஸ் ஓ. ஓகே, இப்போ இதே இது நம்ம டோட்டலுக்கு மிஷின் கண்டுபிடிக்கணும், டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு மிஷின் ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு டோட்டல் காஸ்ட், செகண்ட் மிஷின் டோட்டல் காஸ்ட்னு அப்படிங்கன்னா இந்த எஸ்எஸ்ஆருங்கிற ஃபிக்ஸட் காஸ்ட்னு வச்சு, எஸ்எஸ்ஆருங்கிற ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இது வேரியபிள் காஸ்ட். எல் பிளஸ் ஓன்னா இது லேபர் காஸ்ட்டு, இது ஓவர் ஹெட். ரெண்டையும் ஒரு குவான்டிட்டிக்குன்னா கியூங்கிறது குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டிக்கு எவ்வளவு, இப்போ என் குவான்டிட்டி, கியூ குவான்டிட்டிக்கு எவ்வளவு. அப்போ என் இது வந்து வேரியபிள் காஸ்ட்டு இன்ட்டு குவான்டிட்டி. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தோம்ல எஃப் பிளஸ் என்வி, இந்த என்னுங்கிற இடத்துல கியூ, விங்கிற இடத்துல டி பை 60 எல் பிளஸ் ஓ. ஓகே, ஒரு ஹவருக்கு எவ்வளவு, இத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளவு டைமிங். ஓகே, இது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, இது வேரியபிள் காஸ்ட்டு, இது டோட்டல் காஸ்ட். அதே மாதிரி பெரிய மிஷின், இன்னொரு மிஷினுக்கு கேபிட்டல் எஸ் போட்டுருக்கும், பெரிய எஸ் போட்டுருக்கும் எஸ்எஸ்ஆர், இது கேபிட்டல் டி பை வருவது எல் பிளஸ் ஓ இன்ட்டு கியூ. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி இதில் எது கம்மியாக இருக்கோ அந்த மிஷினை செல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம இந்த குவான்டிட்டிக்கு மேலே போச்சுன்னா அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு பிரேக் ஈவன் குவான்டிட்டியோட அதிகமாக தேவைப்படுச்சுன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதிகமாக மிஷினை செல் பண்ணணும். பிரேக் ஈவன் குவான்டிட்டியோட கம்மியாக தேவைப்படுச்சுன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மியாக இருக்கிறத நம்ம செல் பண்ணணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிறது எஸ்எஸ்ஆர், அவ்வளோதான். எஸ்எஸ்ஆர், எஸ்ங்கிறது செட்டப் டைம், செட்டப் ரேட், டிங்கிறது அந்த டைம் மெஷினிங் டைம், எல்லுங்கிறது லேபர் காஸ்ட்டு, ஓங்கிறது ஓவர் ஹெட். ஓகே, இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம். இப்போ பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரேக் ஈவன் அனலைஸ் ஃபார் என்ஜின் லேத் அண்ட் டைரக்ட் லேத்துக்கும் இன்ஜின் லேத்துக்கும் பிரேக் ஈவன் அனலைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங், இந்த மெஷின் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய டைம் வந்து 12 நிமிஷம் இருக்காது. டைரக்ட் லேத்துனா 5 நிமிஷத்தில் முடிச்சது. இதுக்கு 7 ரூபா ஒரு ஹவருக்கு, இதுக்கு லேபர் காஸ்ட்டு 5 ரூபா per ஹவர். ஓவர் ஹெட் வந்து இதுக்கு 8 ரூபா, இதுக்கு வந்து இதுக்கு 4 ரூபா, இதுக்கு 8 ரூபா. செட்டப் டைம் வந்து 2 மணி நேரம், இது வந்து என்னது 8 மணி நேரம். இது செட்டப் ரேட் வந்து இது 8 ரூபா per ஹவர், இது 8 ரூபா per ஹவர். ஸோ TLOSR கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அர்த்தம் நாங்கள் கீழே கிவன் டேட்டாவை எடுத்துருக்கேன். இன்ஜினில் எடுத்துக்குரியது இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரேக் ஈவன் அனலைஸ்னு சொல்லணும்னால நீ டைரெக்டாக கியூவை கண்டுபிடிச்சிடலாம். கியூ ஈக்குவல் டு 60 இன்ட்டு எஸ்எஸ்ஆர் மைனஸ் எஸ்எஸ்ஆர் பை எஸ் எல் இன்ட்டு இந்த இடத்துல டி இன்ட்டு எல் பிளஸ் ஓ ப்ளஸ் டி இன்ட்டு எல் பிளஸ் ஓ. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் குவான்டிட்டி கிடைக்கும். அப்போ 43 பீஸ் வரும். 43 பீஸை விட அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நம்ம எந்த மிஷினை செல் பண்ணணும்னா டைரக்ட்ல எடுத்து செல் பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து எல்லாமே இங்கே வருது. இது வந்து 5 நிமிஷம், இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் இந்த மிஷினோட வந்து ரொம்ப ஹை ரேட் மிஷின், இது வந்து கொஞ்சம் லோ ரேட் மிஷின். அப்போ எதை செல் பண்ணும், அதோட அதிகமாக தேவைப்படுச்சுன்னா இந்த மிஷினை செல் பண்ணும். ஏன் இதுக்காக, இது வந்து ஆப்ரேட்டிங் ஓவர் ஹெட் சார்ஜஸ் வந்து இங்கே கம்மி, இங்கே அதிகம். ஸோ எது அதிகமாக இருக்கோ அதை வந்து செல் பண்ணுறோம். புரியுதா இல்லையா? அதாவது பிரேக் ஈவன் குவான்டிட்டியோட அதிகமாக தேவைப்படுச்சுன்னா டைரக்ட் லேத், பிரேக் ஈவன் குவான்டிட்டியோட கம்மியாக தேவைப்படுச்சுன்னா என்ஜின் லேத். எந்த லேத்து கொஞ்சம் கெப்பாசிட்டியான லேத்தோ, 2 லேத்து 2 இது கொடுத்துருக்காங்க, 2ல் எது கெப்பாசிட்டி அதிகமானது டைரக்ட் லேத். அப்போ டைரக்ட் லேத்துனா
பிரேக் இவன் குவான்டிட்டியோட அதிகமாக தேடிச்சுன்னா அது செல் பண்ண போகிறோம். பிரேக் இவன் குவான்டிட்டியோட கம்மியாக தேவைப்படுச்சுன்னா இதை செல் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 43 பீஸ்னு வருது. அப்போ 43 பீஸோட அதிகமாக தேவைப்படுச்சுன்னா டாரக்டில் எடுத்துகிட்டு போனால் சிக்கமாக இருக்கும். 43 கம்மியாக தேவைப்படுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், என்ஜினில் இதை செல் பண்ணணும். ஸோ புரியுதா இல்லையா? ஸோ இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம், ஏற்கனவே பழைய மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டு யூஸ் பண்ணி பண்ண ப்ராப்ளம். அதில் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்து வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சு, வேரியபிள் காஸ்ட்டு பெர் ருபீஸ் டூ பெர் அவர், வேரியபிள் காஸ்ட்னு கொடுக்க மாட்டாங்க, லேபர் காஸ்ட்டுங்கிறது வேரியபிள் காஸ்ட். ருபீஸ் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இதை பீசஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும், பெர் பீசஸ்ன்னு மாற்றணும். ஸோ மாற்றுறதுக்கு அந்த 1 ஹவர் கிடைக்கக்கூடிய பீஸால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு கிடச்சி போகும். அதேமாதிரி ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதே மாதிரி இதில் 1 ஹவருக்கு ₹2.50 வேரியபிள் காஸ்ட்டு. இந்த பெர் ஹவருங்கிற பெர் பீஸ்ன்னு மாற்றணும். ஸோ பெர் பீஸ்ன்னு மாற்றினா எத்தனை பீஸ் 1 ஹவரில் 10 பீஸ், அது 10ஆல் டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் F1 - F2 / V2 - V2 போட்டிங்கன்னா இது கிடைக்குது. இதை விட அதிகமாக தேவைப்படுச்சுன்னா எதோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த மிஷினை செல் பண்ண போகிறோம். பிரேக் இவன் குவான்டிட்டியோட அதிகமானா ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதிகமாக இருக்கிற மிஷின், இதை விட கம்மியான ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மியாக இருக்கிற மிஷினை நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து ப்ராசஸ் காஸ்ட் கம்பேரிசன். அதில் என்னது 3 கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று Q கண்டுபிடிக்கலாம், அல்லது CA. ஒரு ஏங்கிற ப்ராசஸில் யூனிட் காஸ்ட் எவ்வளோ, பிங்கிற ப்ராசஸில் யூனிட் காஸ்ட் எவ்வளோ. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பார்த்துருக்கீங்க. இது அடுத்தது ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்பேரிசனில் இந்த செட்டப் டைம் செட்டப் காஸ்ட்டு ஓவர் ஹெட் கொடுத்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கு இந்த சிம்பிளாக ஃபார்முலா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ஃபார்ம் இது மேலே உள்ளதான் கூட பார்க்காத, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மெஷின் காஸ்ட், டோட்டல் மெஷின் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது SSRன்னு வச்சுக்கொண்டிருக்கேன். வேரியபிள் காஸ்ட்ங்கிறது L+O, T/60 L+O இன்ட்டு குவான்டிட்டி. அடுத்து SSR, அடுத்து ப்ளஸ் T/60 T/60 L+O இன்ட்டு Q. இதை வச்சு நம்ம எந்த மிஷின்னு செல் பண்ணிக்கலாம், அல்லது Qவை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். இது பிரேக் அனாலிசிஸ் வச்சு பண்ணுறது. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து தீர்த்துக்கணும்.